வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த கவுட் இருக்கு. அதாவது கால்ல வந்து நெறைய பேருக்கு வந்து வீக்கம் வந்து வலி வரும். இது வந்து யூரிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தியாறனால தான் இருக்கு. இந்த யூரிக் ஆசிட் எதனால நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்றத பத்தி தான் அவேர்னஸ் வீடியோ. இத வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா வந்து இந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோ. இந்த யூரிக் ஆசிட்ன்றது ஒரு நம்ம உடம்புலயே நம்மளுக்கு வந்து யூசுவலாவே ஒரு மினிமல் அமௌண்ட் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளோட உடம்புல இருக்க செல்ஸ்ல வந்து டிஎன்ஏ எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறது வந்து இது ஒரு நல்லா வந்து நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மளோட செல்ஸ் எல்லாம். முக்கியமா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் ரீசன் வந்து நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடு. சில சாப்பாட்டு வகைகள்ல வந்து யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்னு மேஜரான ரீசன், இதுதான் ரொம்ப முக்கியமான ரீசன். நம்மளோட உடம்புல வந்து செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் வந்து நம்மளோட உடம்புல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பழைய செல் வந்து போய் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். செல்ஸ்ல எல்லா செல்லையுமே டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏல வந்து பியூரைன்ஸ் பைரிடின்னு 2 இருக்கு. இந்த பியூரைன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒழுங்கா வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஒழுங்கா ஜீரணம் ஆகாதனால நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டபாலிசம் அது மெட்டபலைஸ் ஆகிட்டு ஒரு எண்ட் ப்ராடக்ட் வர்றதுக்கு வந்து யூரிக் ஆசிடா வரும். ஸோ இந்த யூரிக் ஆசிட் வந்து சில பேருக்கு வந்து நார்மலாவே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து நம்மளோட கிட்னிஸ் வந்து அது வெளியேற்றிடும். ஆனா சில பேருக்கு இந்த பியூரைன் மெட்டபாலிசம் வந்து நமக்கு கரெக்டா இல்லாதனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வந்து இந்த யூரிக் ஆசிட் வந்து நிறைய வந்து நம்ம உடம்புல வந்து பில்ட் ஆயிட்டே இருக்கும். யூரினும் நல்லா வந்து நம்மளுக்கு கிட்னிஸ் வந்து இது வந்து வெளியேற்ற முடியல அப்படின்னா, கால்ல கையில ஃபிங்கர்ஸ்ல வந்து முக்கியமா வந்து கால்ல அந்த பெருவிரலுக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த யூரிக் ஆசிட் டெபாசிஷன் கிராவிட்டினால நம்மளுக்கு அந்த இடத்துல நீர் கோர்த்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால ஏதோ ஒண்ணு தெரியாம லைட்டா பட்டுச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு பயங்கரமா வலி வந்துடும். அந்த யூரிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கனால. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரீசன். அதோட உடம்புல வந்து ஒரு செல்ஸ் வந்து நார்மலாவே டெப்ளீட் ஆகிறது வந்து நார்மலா வந்து ஆக முடியாம இந்த பியூரைன் மெட்டபாலிசம்ல இருக்க ப்ராப்ளம்னால தான் இது முக்கியமான. இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட். ஸோ நிறைய ஃபுட்ல வந்து இந்த யூரிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகும்போது நம்மளுக்கு பில்ட் ஆகும். ஸோ என்னென்ன ஃபுட் ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து நம்ம சாப்பிடுற வந்து மீட், இந்த மட்டன், சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடும் போது இதுவுமே ஜீரணம் ஆகி கடைசியில எண்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து யூரிக் ஆசிட் வரும். இதுவும் ஒரு ரீசன். ஸோ இதோட வந்து செல் டிஸ்ட்ரக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுதான் மெயினான ரீசன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஃபுட்டை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே போகுதும், ஸோ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே நம்மளுக்கு அந்த யூரிக் ஆசிட் வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல உள்ள இருக்க அந்த செல்ஸே வந்து அந்த ஜீரணத்தன்மையை வந்து உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா நடக்காதனாலே இந்த எண்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் வந்து கூடுது. ஸோ இதை வந்து ஹோமியோபதியில நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த யூரிக் ஆசிட் பில்ட் ஆகிறத வந்து நம்ம கம்மி பண்றதுக்கு மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து வித்தின் வந்து 1 மந்த்லயே உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸை வந்து ரொம்ப டிராஸ்டிக்லா வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு அந்த பெயினும் உங்களுக்கு வந்து சரியாகும். ஸோ இந்த யூரிக் ஆசிட்டால சில பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸுமே வரும், யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது வாய்ப்பையுமே நம்ம வந்து கம்மி பண்ணலாம். ஸோ கவுட்டையும் நம்ம கம்மி பண்றோம், அந்த யூரிக் ஆசிட்னால வர்ற ஸ்டோன்ஸையும் நம்ம கம்மி பண்றோம். யூரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து உடம்பு ரீதியா வந்து இந்த செல்ஸ்னால வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா எந்தெந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்துல நம்ம கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணா முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அதோட லெவல்ஸை. ஸோ எந்தெந்த ஃபுட் ஐட்டத்துல எல்லாம் அந்த யூரிக் ஆசிட் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா வந்து நம்ம சாப்பிடுற வந்து மட்டன், சிக்கன், உங்களுக்கு ஃபிஷ், சீ ஃபுட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஆல்கஹால், பீர் இந்த மாதிரி இதுலயும் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி கீரை, காலிஃபிளவர், மஷ்ரூம் இதுல எல்லாமே ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இதெல்லாம் வந்து ஜீரணமாகி வர்ற எண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு யூரிக் ஆசிடா தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பாடியில ஏற்கனவே இந்த செல்ஸ் டேமேஜ், நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரக்ஷன், நார்மல் செல்ஸோட டிஸ்ட்ரக்ஷன்ல இந்த பியூரைன் மெட்டபாலிசத்துல யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகுது. இன்னொன்னு வந்து இந்த ஃபுட்னாலையும் நம்மளுக்கு வந்து கடைசி எண்ட் ப்ராடக்ட் வந்து யூரிக் ஆசிட் ஆகுது. இது ரெண்டுமே சேரும்போது இன்னும் வந்து லெவல்ஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து உடல் ரீதியா இந்த யூரிக் ஆசிட் டயத்தசிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டு இதை வந்து நல்லா வந்து சரி பண்ணி ரிவர்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.